Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. கடந்த ஆண்டை விட ஜிஎஸ்டி வருவாய் 3.2% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மே மாத ஜிஎஸ்டி வரியாக 1.94 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சரியாக அறுதியிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1,94,184 கோடி ரூபாய் மே மாத ஜிஎஸ்டி வரியாக வசூலாகி இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி என்று சொல்லும் போது அதில் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டி உள்ளிட்ட 3 வரிகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மே மாத ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 3.2% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில், அதாவது மே மாதத்தில் ஜிஎஸ்டி வரியாக 1,88,172 கோடி மட்டுமே வசூலாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் நிகர ஜிஎஸ்டி வருவாய், நிகர என்பது மாநிலங்களுக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய பங்குகளை எல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடியதான் நிகர வருவாய். அந்த நிகர வரி வருவாய் என்பது 1,66,904 கோடி ரூபாய் நிகர வருவாயாக கிடைத்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும் போது 3.3% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நிகர வரி வருவாயாக 1,61,585 கோடி ரூபாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. இதில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர்களுக்கான பங்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழகத்திற்கான பங்காக மொத்தம் 6,903 கோடி ரூபாய் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பங்கு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும் போது 12% இந்த முறை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தமிழகத்திற்கு 6,143 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக 2025-26 நிதியாண்டில் தமிழகத்திற்கு இதுவரை இந்த ஜிஎஸ்டி இருந்து தமிழகத்திற்கான பங்காக 15,316 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 29% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.